வெல்கம் பேக் டு அவர் சேனல். ரொம்பவே ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கக்கூடிய 100 டைம் வாஷ்டு கீ அப்படிங்கிற வீடியோவை நம்மளுமே ட்ரை பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வீட்டில் இருந்த 10 ரூபா பேக்கெட் ஆர்கேஜி நெய் எடுத்திருக்கேன். அதை வச்சு நான் சிம்பிளாக பண்ணி பார்க்க போகிறேன் நண்பர்களே. என்கிட்ட இந்த 10 ரூபா பேக்கெட் நெய் மட்டும்தான் இருந்துச்சு நண்பர்களே. நம்ம சும்மா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்குறது தானே, பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம பெருசாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நெய்யை வச்சு நம்ம ட்ரை பண்ணி பார்த்தா என்ன அப்படிங்கிறதுனால தான் அந்த 10 ரூபா பேக்கெட்டை வச்சே நான் ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ட்ரை பண்ண ஆரம்பித்த டைமில் கொஞ்சம் ஈஸியாக இருந்த மாதிரி தான் இருந்தேன். 100 டைம்ஸ் வரைக்கும் போனால் தான் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தெரியும். அதனால வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நான் பண்ணி முடிக்கிறப்போ எந்த மாதிரி வருது ரிசல்ட் அப்படிங்கிறத தெரிஞ்சுப்பீங்க. ஆரம்பிக்கிறப்போ என்னமோ ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் போக போக முதுகு கையெல்லாம் ரொம்பவே வலிக்க ஆரம்பிச்சிருச்சு நண்பர்களே. நான் வேற ஒரு கையில் வீடியோ எடுத்துட்டும் ஒரு கையில் சுற்றிட்டுமா இருந்தேன். ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. இருந்தாலும் ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டோம். முடிக்கிற வரைக்கும் விடக்கூடாதுன்னு விடாமல் நிறைய நேரம் சுற்றி பார்த்துட்டே இருந்தேன் நண்பர்களே. கடைசியாக வருதா இல்லையா அப்படிங்கிறத நீங்களும் வெயிட் பண்ணி பாருங்கள். எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. இதை பண்ணுறவங்க ஒவ்வொருத்தங்களும் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பண்ணி பார்க்குறப்ப தான் தெரியுது. நம்ம வந்து ஒரு நிமிஷம் வீடியோவில் பார்த்துட்டு போயிடுவோம். ஆனால் ஃபைனல் வீடியோவாக ஃபுல்லாக நீங்கள் பார்க்குறப்ப தான் தெரியும் அவங்க எவ்வளோ ரிஸ்க் எடுத்து எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் கூட எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி பார்க்குறதுக்கு கொஞ்சமாக தானே நெய் எடுத்திருக்கோம், அதுக்கே இவ்வளவு ரிஸ்க்காக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிற நிலமை வந்துருச்சு நண்பர்களே. எப்படா முடியும், எப்படா அந்த க்ரீம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக சுற்றி முடியாத உடனே இதுக்கு மேலே பண்ணால் சரியாகாது, நம்ம க்ரீம் வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு கை வச்சு பார்த்தேன். ஓரளவுக்கு வந்துச்சு. இருந்தாலும் இதுக்கு மேலே நம்ம முடியாதுன்னு சொல்லிட்டு கிடச்சதை லைட்டாக கையில் தடவி பார்த்துட்டு முடிச்சிட்டேன் நண்பர்களே. அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே எப்படி இருந்துச்சுன்னு.